மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. ஜெபமன கிடவோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழுதத்தோடு உண்மையாக மனஸ்தாப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாக இருந்து இனிதியுடைய கற்பனைகளை கை கொண்டு பிரிதாக்கப்பட்டவர்களாய் உடைய வருஷத்த மார்க்கத்தில் நடக்கும் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பாவங்களை சுத்திகரியும் விவசாயிகளால் விடுதலை பெறவும் புதியவர்களாய் வாழவும் மனதுடன் சமர்ப்பண வாழவும் அருள்புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் உண்மையாய் மனதில் அவருக்கு அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நிவனம் அவன் கெட்டு போகாமல் தீஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பரம பிதாவாகிய சர்வலமுள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனதிரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பேரடி சுமந்து மீது இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல தமைகளை உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கிடவும் படைத்தவைகளை ஒன்றையும் இருக்காதவரும் மனவரும் மக்களின் பாவங்களை மன்னிக்கிறவருமான எல்லா வல்ல நித்திய ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக துக்கித்து புலம்பவும் எங்கள் பயனற்ற தன்மையை அறிக்கையிட்டு சகல இறக்கங்களின் பிதாவாக்கியமிடமிருந்து பரிபூர்ண பாவமோசனத்தையும் பாவமன்னிப்பும் பெற எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட விதான விதித்து உருவாக்கியுள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உட்காருங்கள். வேதபாட வாசி. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. பழைய பாட்டில் பக்கம் 860. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயில் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்?
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்பது வேத பகுதி வாசித்தாயிற்று. இருந்தவுடமாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, மீண்டுமாக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அதிகாலை பொழுதிலும் உங்களுடைய சமூகத்தில் வந்து எங்களுடைய கால்களை முடக்கி உங்களுடைய உண்மை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேளையிலுமாக உங்களுடைய வேத வசனம் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. அடியை மறைத்தினை வெளிப்படும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இதிலிருந்து நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாட்கள் பொல்லாதவர்கள் அப்படினாலே பழைய காலத்தோட காலம் இப்படி தான் போயிட்டுருக்கு, மோசமாக தான் போகுது. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது காலம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறது, இதெல்லாம் வர வர நாட்கள் கொடிய காலங்கள். இன்னுமாக வெளிப்படுத்தல் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ ஐயோ. பிசாசன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து பிசாசவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. பூமியில் இருக்கிறவர்களும் கடலிலே வாழ்கிற தீவுகளிலே வாழ்கிறவர்களும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். பிசாசனவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது சொல்லி அவன் தீவிரமாக செயல்படுகிற காலமாக இந்த கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லப்பட்டது, நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடினாலே அந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது, என்ன சம்பவிக்க போகிறதுன்னு நமக்கு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனபடினாலே இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவே ரட்சினை நாள், இதுவே அனுகிரக காலம், இதுவே ரட்சினை நாள் என்று தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அது மாத்திரமல்ல, பிசாசவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவரை விடுதலாம் என்று சொல்லி பகதேறி சொல்லுது. எந்த வீட்டில் என்ன பிரச்சனை உண்டு பண்ணலாம், என்ன விபத்து உண்டு பண்ணலாம், என்ன போராட்டங்கள் உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் தீவிரமாக கட்சிக்கிற சிங்கம் போல அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாக இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனோ தானே என்று இருந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய பாடுகள், இந்த பாட்டில் பாடணும் இல்லை, கஷ்டிகள் என்ன கஷ்டிகள் ஒரு கடைசி பாடணும் பார்த்தீங்களா. கஷ்டிகள்னால் பாடுகள், பாடுகளினாலே ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அந்த பாடுகளை நாம் தியானிக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உண்டு கொண்டு வைத்திருக்க ரட்சிப்பை விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த நாளிலுமாக ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனத்தை வாசியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாருங்க, அவர் சிறுமைப்பட்டவராக காணப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீதலிமித்தம் காயப்பட்டது மாத்திரமல்ல, அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டது மாத்திரமல்ல, நமக்கு சமாளித்து கொண்டு போன ஆக்கிரர் மேல் வந்தது மாத்திரமல்ல, அவர் சிறுமைப்பட்டவராய். அங்கே ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது யாருமே பக்கத்தில் இல்லை, யாரும் அவரை என்னன்னு கேட்க ஆள் இல்லை. பயங்கரமான ஒரு வேதனையில் சிறுமைப்பட்டவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சொல்லலாம், வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு இருக்கிறேன்.
ஏதோ ஒரு காரணத்தில் சிறுமைப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பிசாசர் அடிமைத்த ஒரு வீட்டில் ஒரு குடியார் இருப்பாருன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு என்னதுன்னா சிறுமை தான். ஒரு பாவ பழக்கம் இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எங்கே போனால் நமக்கு குறித்து ஒரு பிளாக் மார்க்கு என்ன செய்வாங்க, சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த கடற்கொலை இருக்கும் என்று சொன்னால் சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிள்ளைகள் நன்றாக இல்லை என்று சொன்னால் சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய சிறுமையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய சிறுமையை மாற்றி போடும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்கள். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களை சுவிசேஷத்தை அறிவிக்க, அவங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை வழங்க முடியும். சுவிசேஷம் சொன்னால குட்னஸ், நன்மையை வழங்க முடியாத அறிவிக்க கர்த்தர் என்ன செய்தாருங்க, அபிஷேகம் பண்ணார். இயேசு நம்முடைய சிறுமையை மாற்றவே இந்த உலகத்துக்கு வருகிறார் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுதலையும் அவர் கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சிறுமையை மாற்றும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். சிறுமைப்பட்டு போய் குடும்பம் ஆயிடுச்சு. ஒரு காலம் ஒவ்வொரு வாழ்ந்தையா செழிப்பாக இருந்தோம். இப்பொழுது நாங்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒன்றுமில்லாமல் சிறுமைப்பட்டு இருக்கிறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தான் எல்லாவற்றையும் இழந்தபோது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், யோபின் புத்தகம் வாசிக்காத வாசிங்க. யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோபு, அதாவது 642ஆம் பக்கங்க. 642. நீர் என் சிறுமையை பார்த்தரணும். பாருங்க, வாழ்க்கையில பயங்கரமான ஒரு போராட்டம். யோபை போல யாரும் பாடுகளை சகித்திருக்க முடியாது. ஆண்டவருடைய பாதுகாவலுக்கு இருந்தது. ஆண்டவர் அவனை மிகவும் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் சத்துருவனுடைய பிடியிலே சிக்குண்டவனாக எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் நீதிமானாக இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அவமானம், சிறுமை வந்துட்டுனாலே ஒரு அவமானம். யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒன்றுக்கு உதவாதவன், பணம் இல்லாதவன், பிள்ளைகள் ஒன்றும் கூறு கிடையாது. இப்படியே சொல்லி அவர் சொல்லுகிறான், பாருங்க, நீர் என் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், என் சிறுமையை பார்த்தலும் அது என்ன செய்கிறது, அதிகரிக்கிறார். சிறுமைப்பட்டவனாக இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். இந்த மாதிரி நாம் சங்கீதம் 25:16 வாசிங்க. சங்கீதம் 20 நிறைய சங்கீதத்தில் இருக்குது. 25:16 மாத்திரம் வாசிப்போம். 25ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் இந்த சிறுமையின் பாதையில் கடந்து போகலாம். நல்ல வருமானம் இல்லாதபடி, பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையிலே, குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடி, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தினாலே ஒரு சிறுமைப்பட்டவர்களாக குடும்பமே அப்படி சிறுமைப்பட்டு ஏதோ ஒரு பாவத்தினால் சிறுமைப்பட்டு அப்படியே ஒடுங்கி போய் கிடக்கும். ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி ஏசாயா 61:1 நாம் பார்த்தோம். இன்னும் மோசே சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 90 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில் ரொம்ப சிறுமைப்பட்டு போன ஆண்டவரே, இதிலிருந்து நாட்கள் அருமையானவர்களே, நம்முடைய சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். அவர் சிறுமைப்பட்டவராய் காணப்பட்டார். அவர் சுற்றி சீடர்கள் மாத்திரமல்ல, திரளான ஜனங்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் போது, அவர் விசாரிக்கப்படும் போது அவர் கூட யாருமே இல்லை. சிறுமைப்பட்டவராய், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட அவர் ஆண்டவராய் இருந்தார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் சிறுமைப்பட்டிருக்கிறது, ஏதோ சில காரணங்களால் நாங்கள் ஒன்றுமில்லாமல் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமையை மாற்றும்படியாக இயேசு வந்தார். மோசே ஜெபிக்கிறார், தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை என்ன செய்யும் மகிழ்ச்சியா. பல துன்பத்தினாலே சிறுமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
யோபனுடைய வாழ்க்கையில் யோபு சொல்லுகிறேன், சிறுமையை பாத்திரன் ஆண்டவரே, இந்த 2 நாட்களில் ஆண்டவரே எனக்காக சிலுவையிலே சிறுமைப்பட்டவராய் காணப்பட்டீரே. எவ்வளவோ மகிமையின் ராஜாவாக இருக்க வேண்டியவர் இன்றைக்கு ஒன்றுமில்லாதவராக, எல்லாவற்றையும் இழந்தவராக, சிறுமைப்பட்டவராக காணப்பட்டீரே. என்னுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சிறுமையை மாற்றும் என்று நாம் ஜெபிக்கும் போது, ஏசாயா 53 நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிறுமையிலிருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்கிறார் பாருங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம், உபாகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் போங்கின பயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாள அற்புதங்களை ஐப்பிலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலந்தேனம் ஓடுகிற தேசமான இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பயங்கரமான ஒரு அடிமைத்தனம் என்று சொன்னால் அதெல்லாம் விளக்க இந்த காலத்தில் சொல்லவே முடியாது. அமெரிக்காவில் 1800 ஆண்டுகளில் என்ன இருந்துச்சுங்க, அடிமைத்தனம். அவரால் இங்கே வந்து என்ன செய்யார், அதை ஒழித்தார். ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து கப்பல்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெஞ்சர்னு ஒரு ஆங்கில படம் உண்டு, இப்போல்லாம் அது கிடைக்கிறது இல்லை. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி அடிமைகளே ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்கா கொண்டு போனாங்கன்னு சொல்லி இந்த படம் முழுதும் இருக்கும். இந்த படத்தை நான் பல முறை பார்த்துருக்க, டெக்கில் போட்டு இந்த பெரிய ஒரு இதை போட்டு பார்ப்போம். பாருங்கள், கப்பலில் வருவாங்க, சட்டை துணி ஒன்றும் இருக்காது. அவங்க அவ்வளவு அந்த காலம் போட்லாம் கிடையாது, கண்டு வலிக்கணும், வரிசைக்காக உட்காந்துருப்பாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாம் பல வரிசைகள். ஏன்னா ஆழ்கடலில் இருந்து அவங்க அமெரிக்காவுக்கு போகணும். அவங்கள கண்டு வலிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் கையில் பெரிய ஒரு சாட்டையை வைத்திருப்பான். யாரும் கொஞ்சம் சும்மா இருந்தாங்கன்னா ஓங்கி செஞ்சிடுவான், அடிச்சிடுவான். இன்னும் வயசானவங்கள்லாம் முடியாமல் கண்டு வலிச்சிட்டு இருப்பாங்க. பெரிய கப்பலாக இருக்கும், கண்டு எல்லாரும் ஒன்று போல வலிக்கணும். யாரும் முடியலைன்னு சொன்னால் தூக்கி அப்படியே கடலில் போட்டுருவாங்க, தூக்கி கடலில் வீசிடுவான். அவங்களுக்கு அந்த ஒரு வேல்யூவே கிடையாது. அந்த அளவுக்கு அடிமைத்தனம் இருந்தது. அமெரிக்காவில் இருந்த அடிமைத்தனத்தை அவரால் நீங்கள் தான் என்ன செய்தாருங்க, ஒழித்தார். சந்தைகளில் அடிமைகள் வைக்கப்பட்டாங்க. வயசுக்கேற்ற பிறகு விலை நல்லா திடகாத்தமான ஒரு மனிதனாக இருந்தால் நல்ல துட்டு கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி செய்வாங்க, வீட்டு வேலைக்கு வாங்கி கொடுவாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் வேலைக்கு ஆட்கள் தேவை தான். அல்லேலூயா. ஏன்னா பெரிய தேசம் அது, ரஷ்யாவில் இருக்கிற பெரிய தேசம். அடுத்தது போல் அமெரிக்கா பாருங்கள், அவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடையாது. ஆக இன்றைக்கும் ஆட்கள் தனித்தான் இருக்கிறாங்க. அதனால தான் பல இந்தியர்கள் இங்கேருந்து போகிறாங்க. அந்த காலத்தில் அப்படி அடிமை சந்தையில் ஆட்களை வரிசைக்க கத்திரிக்காய் வச்ச மாதிரி வைத்து என்ன விலைக்கு ஆள் வேணுமோ, இப்படி பிறகாத்தமாக இருந்தால் விலை கூட, சின்ன பிள்ளையாக இருந்தால் விலை கூட, வயசானவங்கன்னா விலை கம்மி, வீட்டு வேலைக்கு ஒரு வேலை, விவசாயத்துக்கு ஆட்கள் என்று சொல்லி தரம் பிரித்து வியாபாரம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பயங்கரமான நிலைமை. அவன் சாப்பாடு கொடுத்தா தாங்க அடிமை பெற்றுக்கொள்ளலாம். யார்கிட்ட போய் அவன் சிம்பியது என் முதலாளி சாப்பாடு தரலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பொழுதில் வெளியே படுக்க போட்டுருவாங்க, நாய் மாதிரி இப்போ தட்டில் சோறு வைப்பாங்க, அதான் சாப்பிடணும். அடிமைத்தனம் பயங்கரமான ஒரு காரியம். அதுபோல் எகிப்தில் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆளோட்டிகள்னா கண்காணி, அவங்கள பிடிச்சி விரட்டுவான், அந்த வேலைச்சு இந்த வேலைச்சின்னு சும்மா போட்டு அடிப்பான். பயங்கரமான பாடுபட்டார்கள். அதனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களாக தேசத்தில் இருந்தாங்க. யாரும் உதவி கிடையாது, எந்த நலம் பலம் ஒன்றும் கிடையாது. கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைத்து கடுமையான ஒரு சூழலில் இருந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் கர்த்தர் செய்தாங்க பார்த்தார். அல்லேலூயா. எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். இந்த நாட்கள் அருமையானவர்களே, எனக்காக சிறுமைப்பட்டீர், சிலுவையிலே சிறுமைப்பட்டீரப்பா, தனித்து விடப்பட்டீர், ஒன்றுமில்லாதவராக காணப்பட்டீர், ஒரு ஏழை கோலம் எடுத்தீர். என்னுடைய சிறுமையை மாற்றும். எங்களுடைய குடும்பம் சிறுமையாக இருக்கிறது, ஏதோ பல காரணத்தினால சிறுமைப்பட்டு இருக்கிற உலகத்தில், அதாவது ஊரில் நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இயேசுவே எனக்காக சிலுவையை சிறுமைப்பட்டீரே என்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சிறுமையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது 2 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே தாவீது ராஜா தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறான். அவன் ராஜாவாகிறான். எப்ரோனிலே எல்லாரும் வர சொல்லி அப்சலோம் தான் ராஜா வந்து அறிவிக்கும்படியாக அவன் கூட்டத்தை சேர்க்கிறான்.
ஆக தாவீது என்ன செய்கிறான்? அவனுடைய ராஜ இடத்துல விட்டுட்டு அவருக்கு விலகி ஓடுகிறான். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்திக்க பதிலாக நன்மையை சரி கட்டுவார் என்றார். அல்லேலூயா. இதற்கு எப்படி எப்பொழுது சொல்கிறான்னு சொன்னால், சீமையி என்ற ஒரு மனுஷன் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம் சரி 5லேருந்து வாசிங்க. 16 2 சாமுவேல் 16 5. சவுலுக்கும் எனக்கு பிடிக்காது. சவுலை தள்ளிட்டு தான் அவன் வருகிறான். அதனால் சவுல் குடும்பத்தாரை சேர்ந்த சீமையி என்னும் பேருள்ள மனுஷன் அங்கேருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வரான். பெரிய ராஜா இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டு எங்கே செய்கிறான்? உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லி காட்டு மேடம் அவன் ஓடுறான். வெள்ளுப்பூச்சி போனது போல ஓடுகிறான். பாருங்கள், அந்த வேலையை சீமையை ஒன்று தூஷித்து கொண்டே நடந்து வருகிறான். எப்படிங்க? ராஜா மேலே என்ன எறிகிறாங்க? கற்களை எறிகிறாங்க. எவ்வளோ கேவலமான நிலைமை பற்றியா? எல்லா இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கும் அவன் ராஜாவாக இருந்தான். இப்போ நிலைமை அவனை தூஷிக்கிறான். சவுல் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன், சவுல் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இவனை தூக்கி கல்லெறிகிறாங்க. சவுலை தலைட்டு வந்திய உனக்கு இந்த வேணும் அப்படின்னு சொல்லி அப்சலோமுக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஓடுகிற சூழ்நிலையிலே அவனை தூஷித்து மாத்திரம் கல் எறிந்தார்கள். அல்லேலூயா. அடுத்த வருஷம் 7ஆம் வசனத்தில் சீமையை அவனை தூஷித்து இரத்த பிரியனே பாருங்க, எவ்வளவோ ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணாரு. ஆனால் சவுல் குடும்பத்தை என்ன சொல்கிறாங்க? ரத்த பிரியன், சவுலை தள்ளிட்டு நீ வந்துட்ட, இப்பொழுது அதனால தான் ஆண்டவர்களை பழி வாங்குகிறார், அப்சலோமை வைத்து ராஜாவாக்கிட்டார் என்று சொல்லி அவனை தூஷிக்கிறார்கள். அவன் தாவீது என்ன சொல்லுகிறான்? 12ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும், அவன் என்னை தூஷிக்கிறது சொல்ல. ஏன்னா ஏற்று அடிக்கிறதுனால முடியலை, ஒன்றும் செய்ய முடியாது. கல்லை கொண்டு எறிகிறாங்க, எங்கே பக்கத்தில் போக முடியும்? கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார், அவன் செய்யட்டும் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கொடுக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் மேலே அப்படி ஒரு விசுவாசம். தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக தலதெறிக்க ஓடுகிறான். அப்சலோம் கொண்டு விடுவான் என்று சொல்லி, அப்சலோம் திரளான இராணுவம் வைத்திருக்கிறான், கொண்டு விடுவான்னு சொல்லி அவன் பயந்து ஓடுகிற சூழ்நிலையிலே இப்படி ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை. அவன் சிறுமைப்பட்டான், எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்பட்டான், உயிருக்கு தப்பி ஓடுகிறான். சீமையை அவனை தூஷிக்கிறான். ஆண்டவர் தவி சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிற தவி சொல்லுகிறார், கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என்ன செய்வார்? இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனை பதிலாக எனக்கு நன்மை செய்வார். யாரும் நம்மளை பார்த்தா நிந்திக்கலாம். நம்ம ஏழப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க, இந்த குடும்பம் குடிகார குடும்பம், இந்த குடும்பம் ஒன்றுக்கு உதவாது, பிள்ளைகள் ஒன்றுக்கு உதவ மாட்டாங்க என்று யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, நீங்கள் இயேசுவை எனக்காக சிறுமைப்பட்டவர் பட்டீரே என்று சொல்லி கர்த்தர் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் தாவீதுக்கு சிறுமையை மாற்றினது போல அப்சலோமை கொன்று ஆண்டவர் மீண்டுமாக அவனை ராஜாவாக ஸ்தானத்தில் வைத்தார். அல்லேலூயா. யாரை நிந்திக்கிறார்கள்? சிறுமையை போல அநேக நம்ம நிந்திப்பாங்க. ஆமாம், இவன் அப்படி, இவன் இப்படி, இவன் இப்போ தகப்பா அப்படி, அவன் தான் இப்படி இருக்கிறாங்க, அப்படிலாம் பல காரியங்களை சொல்லுவாங்க. அது தாவீதை போல நம்ம சொல்ல ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவாராக. அல்லேலூயா. ஆமாம், கடைசியாக அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 49:50 வசனத்தை வாசியுங்கள். 49:50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்திருளும்.
அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நம்ம சிறுமைப்பட்டிருக்கும் போது அறிஞர்களே, இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து வாக்கு தத்தங்களை நாம் தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சிறுமையிலிருந்து நம்மை ஆண்டவர் உயிர்த்துகிற கர்த்தர், உயிர்ப்பிருக்கிற கர்த்தர். எப்பொழுது அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் போது அநேக வாக்கு தத்தங்களை தம்முடைய ஜனங்கள் கொடுத்திருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தின் மீது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். ஆம், ஆண்டவர் வசனத்து மூலமாக நம்ம ஆறுதல் படுத்துகிறார். சீமையை போல அநேக நம்ம தூஷிக்கலாம், நம்முடைய குடும்பத்தை தூஷிக்கலாம், ஏழப்பட்டவன் கஷ்டப்பட்டவன் வீடு வீடாக கடன் வாங்கியிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி நம்ம தூஷிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது மூலமாக சொல்லுகிறார், உங்களுடைய வசனமே எனக்கு எப்படி இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. தேவவசனத்தை வேதவசனத்தை நாட்களில் அதிகமாக வாசித்து இயேசுவே எனக்காக சிறுமைப்பட்டீரே என்று சொல்லி சோதனைப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம இந்த நாட்களில் ஒப்பு கொடுப்போதில் இந்த நாட்களில் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தது மாத்திரமல்ல, மீறுதல்கள் அக்கிரமங்களை சுமந்தது மாத்திரமல்ல, வியாதி பலவீனங்களை சுமந்தது மாத்திரமல்ல, நமக்காக சிறுமைப்பட்டார். அல்லேலூயா. ஏசாயா 61 மீண்டும் வாசிங்க, முடித்துள்ளோம். ஏசாயா 61 மீண்டும் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தி என்னது? இயேசு எனக்காக சிலுவையிலே சிறுமைப்பட்டார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணார். சுவிசேஷம் சொன்னார், நற்செய்தி. ஒரு நற்செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய சிறுமை மாறிப்போகும் என்று சொல்லுகிறார். இயேசு நமக்காக சிறுமைப்பட்டிருக்கிறார். அவர் கைவிடப்பட்டவராக, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராக, யாரும் விரும்பத்தக்க கிருபை அவருக்கு இல்லை. அப்படி எல்லாராலும் கைவிடப்பட்டவராக, சிறுமைப்பட்டவராக, எல்லாரும் தூஷித்து கேலி பண்ணுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். எதற்காக? நம்முடைய சிறுமையை மாற்றுவதற்காக. அல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டுட்டேன், என் குடும்பம் சிறுமைப்பட்டு, எல்லாரும் சிறுமையை போல தூஷிக்கிறாங்க, என் வீடு கடங்கார குடும்பம், கெட்ட குடும்பம், மோசமான குடும்பம் என்று சொல்லி சொல்லலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்காக சிறுமைப்பட்டார். நம்முடைய சிறுமைகளை மாற்ற முடியாது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. இயேசு உலகத்தில் வந்தார். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய சிறுமையை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் சிறுமையை பார்த்துடணும். ஆண்டவரே, யோபு சொல்லுகிறார் அல்லவா, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, என் சிறுமையை பார்த்தருளும் என்று யோபு சொல்லுகிறார். நான் எப்படி இருந்தேன் ஆண்டவர் ஒரு காலத்தில், என் குடும்பம் எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன். பிள்ளைகளை இழந்து விட்டேன், சொத்து சோழர்கள் இழந்துட்டேன், சரத்தில் வியாதி, என் சிறுமையை பார்த்தருளும் என்று யோபு ஜெபிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சிறுமைப்பட்டு இருக்கிறோம், வருமானங்கள் இல்லை, கடன் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள், இந்த பாதையிலே சென்று கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் பல நம்மளை பார்த்து சீமையை போல தூஷிக்கலாம். அநேகர் நம்மை சீமையை போல பல காரியங்களை சொல்லலாம். சீமையை தாவீதை பார்த்து பல காரியங்களை சொன்னான். ஏலியாளின் மகன் என்று சொன்னான், ரத்தப் பிரியன் என்று சொன்னான். இப்படிலாம் சொல்லி நீ தாவீதுக்கு துரோகம் பண்ணின, இப்பொழுது உன் மகன் உன்னை கொல்ல பார்க்குறானே என்று சொல்லி அவனை பல வார்த்தைகளினாலே நோகடித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? இயேசுவே எனக்காக சிறுமைப்பட்டவரே, என்னை நோக்கி பாருங்கப்பா. யோபு ஜெபித்தது போல என் சிறுமையை பார்த்தருடும் ஆண்டவரே, என் சிறுமையை பார்த்தருடும், என் சிறுமையிலிருந்து என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்முடைய சிறுமையை மாற்றுவோம். நன்பின் பிதாவே, எங்களுக்காக சிறுமைப்பட்டீரப்பா, எங்களுக்காக வேதனைகளை ஏற்றுக்கொண்டீர், தனித்து விடப்பட்டீர், ராஜாவாக இருந்த நீர், தேவகுமாராக நீர் சிலுவையிலே தனித்து விடப்பட்டவராய், பாடுகளை ஏற்றுக்கொண்டவராய் எங்களுக்காக சிறுமைப்பட்டீர் ஆண்டவரே. அதை நினைத்திருளும் ஆண்டவரே, நீ சிறுமைப்பட்ட நினைத்திருள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, எங்களை சிறுமையை மாற்றிவிடும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களைப் போல கம்பீரமாக வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் மாநில சமுத்திரப்பணி கொண்டமாய் நம்ம அவர்களிருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 456வது பாடலை பாடுவோம். இறங்கும் இறங்கும் கருணைவாதி இயேசுராஜன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 456. Amen.
இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே, ஜெபம் பண்ண கிடவோம். நம்முடைய காணிக்கை நாம் படைப்போம். அன்பின் பிதாவே, நம்முடைய சிறுமையை மாற்றும்படியாக நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீரே. சுவிசேஷத்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு நம்முடைய குமாரன் அனுப்பினீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. அதனாலும் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்காக எவ்வளவாய் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் மீது எவ்வளவாய் அன்பு வைத்து எங்களுக்காக சிறுமைப்பட்டவராய் காணப்பட்டீர் ஆண்டவரே. நன்றியுடையத்தோடு நாங்கள் படைக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்திடணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிறுமையை மாற்றி சந்தோஷப்படுத்தி அவர்களை உயிர்ப்பியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரின் நாமத்தில் வந்தவரா கருணையாய் இங்கு வருபவரா, உத்தம சோத்திரம் மீட்பவரா, உன்னதத்தில் என்றும் ஓசன்னா. பிதாவே, நீ பரிசுத்தரே, ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவனையை மனதில் ஒதுக்கமான கூர்ந்த முதுவரை பரநக்குமான இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே கவலையாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்க வழிகாத்து செலுத்தமல்லாமல் தமது அருமையான மனத்தை நினைப்பட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வருமானம் நாங்கள் தரிசித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் கர்த்தாவே அதை விட்டு சீசைகள் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவளுக்கு கொடுத்த நீங்கள் எல்லாரும் மேலே பாவம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாமல் உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார். மரணத்தை நினைவு கொண்டு கழிவுடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் அருமைக்காக காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே, எமது குமாரனாய் எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளை மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேந்திர நினைவுகூர்ந்து முதலைகளாகி நாங்கள் அவருடைய கட்டளைப்படியே அவர் வருகை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவர்கள் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, கரத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யமே, உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமைப்படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களிலே தந்த அப்பத்தை திராட்சை ரசித்து உம்முடைய பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாச ஒருமைப்படவும் தலையாதவர்கள் எல்லாவற்றிலும் வளரும் திருவை செய்யும். அவரோடு பரிசுத்த ஐக்கியமாக இருக்கிற சர்வ அருளுள்ள பிதாவாகி உமக்கு ஒரு மூலமாய் சரகர மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்துடைய சுலபமாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தப்பட்டதை சேர்ப்பது போல பூமியில் சேர்ப்பதாக, அருளினாலே இயல்புமாய் கிறிஸ்துவுக்கு நாம் படித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனைகளை சிக்கலாமல் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் பந்திலே சில இருக்கிற நாம் நம்மை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம்.
இயேசுவே பாவியா என்னை கிருபையா இருங்கப்பா. உடைய பந்தியிலே சேர ஆசைப்படுகிறேன், உம்மோடு கூட ஐக்கப்பட விரும்புகிறேன். எனக்கு இறக்க மாறாட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய இறக்கத்துக்காக கொண்டாடுவோம். இறக்கமுள்ள கர்த்தாவே, ஆனாலும் எப்பொழுதும் இறக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாதாண்டவராய் உள்ள கர்த்தாவே, சரீரத்தால் ரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவை சுத்தமாக்கி எப்பொழுது நாங்கள் அவர்களுக்கும் ஆத்மாய்ப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய பாவம் என எங்கள் கிருபை செய்கிறோம். ஆமென். நாம் விற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவானே மடியில் எங்களுக்கு இரங்கும் தேவா, சமாதானம் தாரும். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கமாக பாராட்டி இருக்கிறார். இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இயேசுவே,
எனக்காக பிற்கப்பட்ட சரத்தை இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ள எனக்கு இறக்க பாராட்டினீர், உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக நீ சிந்தின ரத்தத்தை இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அன்பின் பிதாவே, மீண்டுமாக இந்த நாட்களிலே எங்களை இந்த கருத்தில் போட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனையை உண்டாக்கும் வழிகளில் உண்டோ என்று பார்த்த நித்திய வழியிலே நடத்தும் என்று செய்து நான் ஜெபித்தது போல இந்த 2 நாட்களிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உபவாசித்து எங்களை ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்வீராக. இருதயமானது மகா திருக்குள்ளதும் கெடுவதுமாக இருக்கிறது. இதயத்திலிருந்தால் எல்லா விதமான பொல்லாத கிரைகளும் உண்டாகிறது நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் என்னுடைய இதயத்தை குழந்தைகளை சொல்லியிருக்க போல உங்களுடைய கரங்களோடு இதயத்தை ஏறெடுங்கள் சொல்வது போல உங்களுடைய இதயத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகளை ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக. உங்களுடைய இதயத்தை ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது, இரக்கம் பாராட்ட முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரை, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத இயேசு இந்த உலகத்திலே வந்தீரப்பா. எங்களுக்காக சிறுவிலை சிறுமைப்பட்டவராய் தொங்கினீர் ஆண்டவரை. யாரும் உதவிக்கில்லாதவருடைய அனாதையாய் இருந்தீரப்பா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் எல்லாரும் தூஷிக்கப்படுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டாலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த உலகத்திலே வந்தீரப்பா. உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக உலகத்திலே வந்தீரேன். யாராக நாங்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறோம். குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, குடும்பம் சிறுமைப்பட்டு இருக்கிறது, பிள்ளைகள் நன்றாக இல்லை. ஆண்டவரே, ஒன்றுமில்லாதவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிற அந்த கலைஞரிக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீ சிறுமைப்பட்டவர் இந்த ஜனங்களுக்காக சிறுமைப்பட்டு இருப்பதை ஒரு விஷயம் நினைத்தவர்களும் ஆண்டவரே அவருடைய சிறுமையை மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு களிப்பை கொடுத்து ஆண்டவரே அவருடைய ரெட்டுகள் எல்லாம் நீக்கி புதிய நாடை அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, எங்களுக்காக எவ்வளவாய் பாடுபட்டீர், என் மீது எவ்வளவாய் அன்பு வைத்து எல்லா விதமான போராட்டங்களையும் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து உங்களுடைய பாடுகளை தியானித்து ஸ்தோத்திரிக்கு உதவி செய்வீராக. நாடாளில் பங்கு பெற்றுக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் இந்த சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லாருடைய சிறுமைகளையும் கர்த்தர் மாற்றி சந்தோஷப்படுத்தி உயர்த்துவீராக. ஆலய கட்டுமானத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கட்டுமான காரியங்களை கர்த்தர் மட்டுமா நடத்தி கொடுத்திருக்கிறாப்பா. இன்னுமாக கர்த்தர் தாமே நடத்தி கொடுக்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை நாங்கள் மேம்படுத்த கிருபை செய்கிறார். நாட்களை தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தெருவில் எழுத கர்த்தர் உதவி செய்கிறார்கள். சுவீனத்தோடு பலத்தோடு இருக்கிற பெரியவர்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தொட்டு நீ சுகப்படுத்தும். பலவீனமாக இருக்கிற வயதான பெற்றோரை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதுடைய பிரசனம் இருக்கட்டும். நாங்கள் உமக்கு இந்த சாட்சியாக வாழ உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவன் என்னுடைய குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலோ அன்பிலே நிலைத்திருக்கும்படி உங்களுடைய சிந்தையை காக்கிடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை கொண்ட தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.